தங்கம் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்துள்ள நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வசதி இருக்கிறவங்கலாம் போய் டைம் பாஸுக்காக பொழுதுபோக்குக்காக போய் நகை வாங்க போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேணால் அது சாதாரணமாக இருக்கலாம். எங்களை மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப சிரமமான விஷயம். ஒரு கம்மல் மூக்குத்தி வாங்கி போட்டு ஒரு கொலுசு போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். தங்க விலை அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் வாங்க முடியல. அதுங்கெல்லாம் வாங்கினாலும் கடன் பட்டு தான் நாங்கள் வாங்கணும். அந்த கடன் அடிக்கிறதுக்கே வட்டி மேல் வட்டி போட்டு திரும்பி அதே தங்கத்தையே அடமானம் வச்சுட்டு திருப்பி கடன் அடிக்க வேண்டிய சூழ்நிலையில நாங்கள் இருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் இப்போது ஒரு பேருக்காக, ஒரு ஸ்டேட்டஸ்க்காக, ஐயோ பொண்ணு கல்யாணம் நம்ம இவ்வளோ பவுன் நாங்கள் போட்டு நம்ம கெத்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ஆக்சுவலி தேவையில்லை. ஒரு நாள் கணக்கும் கூட இல்லை, மணிக்கணக்கு வித்தின் செகண்டில் ரேட்டு மாறுறதுனால பொதுமக்கள் இதனால் பாதிக்கிறாங்க. நாளைக்கு போய் நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு திட்டமிட்டிருந்தா போகிறக்கெல்லாம் அதனுடைய ரேட்டு மாறிடுது. இதனால் இது பொதுமக்கள் தான் பாதிப்பு அடைகிறாங்க. இது இந்த தங்க விலை இந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்கிறது நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் தன்னோட பெண் குழந்தைகளுக்கு தங்கம் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஆகிட்டு இருக்குது. இது எங்கே போய் நிற்க போகிறதுன்னு தெரியல. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.